மகாநதி அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட விஷயத்த விஜய் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி தயங்கி இன்னுமே சொல்லாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது சொல்லாதனால விஜயை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. காவேரி பார்த்தீங்கன்னா விஜயை அவாய்ட் பண்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்ணிலா விஷயத்த விஜய் கிட்ட சொன்னா விஜய் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயந்துக்கிட்டு தான் இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லாம இருக்காங்க. ராகினி பார்த்தீங்கன்னா ஒரு சைட் காவேரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நீ எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க. காவேரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்கும், நீ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இந்த விஷயத்த நானே விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி காவேரி கிட்ட மிரட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட எவ்வளவோ கேட்டுமே காவேரி அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. விஜயும் கேட்டு சலிச்சு போய் சரி நீ இந்த விஷயத்த சொல்ல வேணாம், உனக்கா எப்போ தோணுதோ அப்போ நீ சொல்லு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டுருவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் காவேரி கிட்ட வருவாங்க. தாத்தா காவேரி கிட்ட ஏமா என்னாச்சு ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க காவேரி. உனக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணும், நம்ம ஏன் வெண்ணிலா விஷயத்த தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் போயிட்டு தாத்தா இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அப்போதைக்கு இல்லை ஆஃபீஸ் போயிட்டாங்க, இந்த நேரம் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாத்தா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு நிற்பாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா சொல்லுமா என்னாச்சு, ஏன் இவ்வளோ யோசிக்கிற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. காவேரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க வெண்ணிலா திரும்ப கிடச்சிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவா, எந்த வெண்ணிலா, யாரம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உங்கள் பேரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க காணா போய் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்களே அந்த வெண்ணிலா தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. என்னது அந்த வெண்ணிலாவா, என்னம்மா சொல்கிற, நீ எங்கேம்மா பார்த்த வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அன்னைக்கு என் பர்த்டேன்னு சொல்லிட்டு நானும் விஜயும் டொனேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தோம்ல தாத்தா, அங்கே தான் இருக்காங்க வெண்ணிலா. நான் இவ்வளோ நாளாக அவங்கள நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ராகினி மூலியமாக தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ராகினி என் பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு இருந்தான், அவள் வேணும்னே நீ இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு அடுத்த நாள் ராகினி என்னை அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனதை தான் அங்கே தான் நிவேதாவை வெண்ணிலான்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சா. அப்போலேருந்து ராகினி இந்த விஷயத்தை விஜய் கிட்ட எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் ரொம்ப ஷாக்லேயே நிற்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, இது கான்ட்ராக்ட் மேரேஜாகவே இருந்திருக்கலான்னு இப்போ எனக்கு தோணுது தாத்தா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நானே விஜயை வெண்ணிலாவோட சேர்த்து வச்சிருப்பேன். ஆனால் இப்போ தான் நாங்களே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரம் பார்த்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தா, இந்த விஷயத்தை நான் எப்படி விஜய் கிட்ட சொல்ல போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே யோசிச்சு இதுக்கு ஒரு முடிவை சொல்கிறாங்க. உடனே தாத்தா காவேரி கிட்ட சொல்கிறாங்க, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுமா, விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா விஜய் என்ன முடிவு எடுப்பானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நானும் பாட்டியும் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரிக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, காவேரிக்கும் விஜய்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும், சட்டப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது, கண்டிப்பாக இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, இல்லை தாத்தா என்றைக்குமே நான் வெண்ணிலாவை விஜய் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதே கிடையாது, என்னால் தான் விஜயை விட்டுட்டு இருக்க முடியாது, அப்படி ஒரு லைஃப்பை இனிமேல் நான் எப்படி நினச்சி பார்க்குறது தாத்தா, அதனால தான் இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அதனால இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் வேணாம் தாத்தா, நான் எப்படியாவது இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, நீ சும்மா இரு காவேரி, நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, நாங்கள் சொல்கிறதான் கரெக்ட், ரெஜிஸ்டர் மேரேஜ் கண்டிப்பாக நாளைக்கு நடக்கும், அவ்வளோதான், நீ போய் தூங்கு, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. உடனே காவேரியும்
பதில் சொல்ல முடியாமல் அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வராங்க. விஜயை பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் காவேரிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. என்னது ரெஜிஸ்டர் மேரேஜா? ஏன் தாத்தா திடீர்னு ஏன் இந்த முடிவு, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், எதுக்கு இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி உங்கள் மேரேஜ் வந்து என்னதான் நல்லா நடந்தாலும் கூட அதுக்கப்புறம் இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு வந்து ரொம்பவே உறுத்திட்டு இருக்கு. காவேரிக்கு வந்து நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசெல்லாம் யோசனையாக இருக்குது. அதனால தான் நானும் பாட்டியும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கோம். உனக்கும் காவேரிக்கும் நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. விஜயும் ரொம்ப நேரமாக யோசிச்சு சரி தாத்தா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன காவேரி தாத்தாவும் பாட்டி என்னமோ ரெஜிஸ்டர் மேரேஜ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை நீ அப்படிங்கிறாங்க. இப்போ தான் என்கிட்டயே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இதில் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரில, தாத்தா பாட்டிக்கு பிடிச்சிருக்கு அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா வந்து விஜய் கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ராகினி வந்து இந்த விஷயத்த கேட்டுடுறாங்க. ஓ ரெஜிஸ்டர் மேரேஜா, ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காவேரியை வந்து விஜய் கிட்ட வந்து வெண்ணிலா விஷயத்தை பற்றி சொல்ல சொன்னால் இவ தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காளா, நாளைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து காவேரியும் விஜயும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து என்னப்பா விஜய் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த அவ்வளோதான் தாத்தா ரெடி ஆகிட்டு வந்து காவேரி ரெடி ஆனால் நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. சரிப்பா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு உன்னை என்னைக்கு நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ, உன்னை எப்போ வந்து நான் முழுசாக ஏற்றுக்கிட்டேனோ அப்பயே எனக்கு வந்து திரும்ப ஒரு வாட்டி மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இவங்க என்னன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொமான்டிக்காக காவேரி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் அந்த விஷயத்தையே நினச்சி காவேரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. காவேரி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வெண்ணிலா விஷயத்தை வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்லாமல் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை சரி பண்ணுறதுக்காக தான் தாத்தா பாட்டியும் இப்போ நமக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் விஜய் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் தாத்தா பாட்டி எல்லாம் கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு விஜயும் காவேரியும் மேரேஜ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அங்கே வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாலை மாற்றிக்கிறாங்க. இதை பார்த்தா தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணதுக்கப்புறம் காவேரி வந்து சைன் பண்ண போகிறாங்க. அப்போதைக்குன்னு பார்த்து ராகினியோட சவுண்டு கேட்குது. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ராகினி வந்து கத்துறாங்க. உடனே எல்லாமே ஷாக் ஆகி ராகினியை பார்க்குறாங்க. ராகினி பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ராகினியை பற்றி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற, எங்கள் மேரேஜ் நடக்கிறதுல உனக்கு என்ன வேலை, எதுக்கு இப்போ நிறுத்த சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ராகினியை வந்து திட்டுவாங்க. விஜய் இருங்க விஜய் பொறுமையாக இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லுவாங்க. விஜய் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் முடிச்சிட்டு இருப்பாரு. ராகினி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஆஃபீஸையே நடத்துறீங்க, என்ன விஜய் இப்படி முட்டாள்தனமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி கேட்பாங்க. என்ன உளர்ற, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாங்க. என்ன விஜய் இவ்வளோ அவசரமாக உங்களை கூட்டிகிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்களே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்குறாங்க. உடனே ராகினி வந்து விஜயை பார்த்து நீ ரொம்ப நாளாக உருகி காதலிச்சிட்டு இருந்தியே வெண்ணிலா, அந்த வெண்ணிலா எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து எனது வெண்ணிலாவா, எதுக்கு நீ வெண்ணிலாவை இப்போ இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. ஆமாம் விஜய், நீ ரொம்ப நாளாக தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கியே வெண்ணிலா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் இல்லை அது காவேரிக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு காவேரியை பார்த்து என்ன காவேரி என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலாவை நீ பார்த்தியா, எங்கே பார்த்த, எங்கே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் அழுகிற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அவள்கிட்ட ஏன் கேட்குறீங்க விஜய், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னா தாத்தா பாட்டி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்த்தோன்னே ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இவ்வளோ நாள் எங்கே வெண்ணிலா இருந்தால் என்னை விட்டுட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து விஜய் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசுகிறாரு. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா என்னப்பா லேட் ஆக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்
முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து காவேரி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அதுக்கு அவசியம் இல்லை சார், இந்த மேரேஜ் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட கையும் விஜய் கையையும் பிடிச்சி 2 கையும் சேர்த்து வச்சுட்டு, இந்த மாதிரி வெண்ணிலா தான் இனிமேல் உங்கள் லைஃப்பில் இருக்க போகிறாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் தொலைச்ச வெண்ணிலா வந்து உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியும் கேட்காம காவேரி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா நில்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து நிற்க சொல்கிறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா வெளியே போய் காவேரி கையை பிடிச்சிட்டு வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா காவேரி வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயும் விஜயும் அன்னைக்கு ஆசிரமத்துக்கு வந்தீங்க பர்த்டே அன்னைக்கு, அப்பயே வந்து நான் விஜயை பார்த்துட்டேன், அப்பயே எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் நான் வந்து விஜயை தேடி வரலை, அன்னைக்கு ராகினி கிட்ட நீ வந்து பேசிட்டு இருந்தப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீயும் விஜயும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உண்மையாக லவ் பண்ணி வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. நீ தான் காவேரி விஜய் கூட இருக்கணும், என்னை விட நீ தான் வந்து விஜயை நல்லா பார்த்துக்க முடியும், உன் கூட இருக்கும் போது தான் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா நான் வந்து விஜய் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனால் ராகினி வந்து உங்க வாழ்க்கையை வந்து கெடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நம்மளே வந்து உண்மையை சொல்லி விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. வெண்ணிலா வந்து சொல்றாங்க, விஜயை வந்து நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும், அதை விட விஜயோட சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்றாங்க. இப்போ விஜயோட உலகமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்து சொல்கிறாங்க. நீ அவர் கூட வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. வெண்ணிலா தான் வந்து சாட்சி கையெழுத்து போட்டு 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற விஷயம். நம்மளோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.